அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட போது விழுந்து நொறுங்கிய விமானம். பேர் பயணித்ததில் 241 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. உணவருந்திக் கொண்டிருந்த போது மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி மீது விழுந்த விமானம். 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பல காயம். விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து கடைசி நொடியில் அவசர வழி வாயிலாக குதித்து உயிர் தப்பிய 40 வயது நபர். சொந்த ஊருக்கு வந்துவிட்டு இங்கிலாந்து திரும்பிய போது உயிர் தப்பிய அதிசயம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் நலம் விசாரித்தார். விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உயிரிழப்பு. சிதைந்த நிலையில் ஏராளமான உடல்கள் இருப்பதால் உறவினர்களிடம் DNA மாதிரிகளை கோரியுள்ள குஜராத் அரசு. விமான விபத்தில் 169 இந்தியர்கள், பிரிட்டனைச் சேர்ந்த 53 பேர், போர்ச்சுகலைச் சேர்ந்த 7 பேர் மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஒருவர் மரணம். குட் பை இந்தியா என இறக்கும் முன் பதிவிட்ட இங்கிலாந்து பிரஜை. You're already starting to. You already snapped at me while we're having chai at the airport. Goodbye, India. Goodbye. Thank you. 10-hour flight back to England. பயன்பாட்டுக்கு வந்த 14 ஆண்டுகளில் 242 பேருடன் விமானம் விபத்துக்குள்ளானது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வேதனை. அகமதாபாத் விபத்து மனதை நொறுக்குவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பதிவு. விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு தலா 1 கோடி ரூபாய் குடும்பத்தாரிடம் வழங்கப்படும் என டாடா நிறுவனம் அறிவிப்பு. விபத்தில் விமானம் விழுந்து இடிந்து போன மருத்துவக் கல்லூரி விடுதியை கட்டித்தருவதாகவும் உறுதி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல்களை இன்று பிற்பகல் முதல் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்யலாம். மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசின் திட்டங்களை தமிழ்நாடு அரசு மடைமாற்றுவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். பிரதமர் பெயரிலான திட்டங்களுக்கு 50% நிதியை தமிழ்நாடு அரசு வழங்குவதாக சேலம் விழாவில் விளக்கம். ஒன்றிய அரசு அளிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு அவர் பேசியிருக்கிறார். குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுற திட்டமாக இருந்தாலும் சரி, பிரதமர் பேரில் கொடுக்கிற திட்டத்துக்கு 50% நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில எந்த அடிப்படையில் நாம மடமாற்று செய்கிறோம்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். போரூர் அருகே மெட்ரோ ரயில் நிலைய கட்டுமான பணியின் போது 2 இரும்பு தூண்கள் விழுந்து விபத்து. சாலையில் நடந்து சென்றவர் 5 மணி நேரத்திற்கு பிறகு சடலமாக மீட்பு. (2026) தேர்தலில் கூட்டணி ஆட்சி முழக்கம் எடுபடாது என நியூஸ் 18க்கு விசிக தலைவர் திருமாவளவன் பிரத்யேக பேட்டி. திமுக கூட்டணியை எதிர்க்கட்சிகள் வீழ்த்த முடியுமா என்ற கேள்விக்கும் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பதில். பிஜேபி இல்லாமல் அதிமுக நின்னா, அதிமுகவோ விஜய் தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னா திமுக கூட்டணிக்கு அது ஒரு சவாலாக இருக்கும். இன்று காலை 9 மணிக்கு முழு நேர்காணல் ஒளிபரப்பு. அரசியலில் வாரிசு இல்லை என்றும் கட்சியை யாரிடம் வேண்டுமானாலும் ஒப்படைப்பேன் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பற்றி தாமே முடிவு செய்யப் போவதாகவும் திட்டவட்டம். சென்னையில் அண்ணா நகர், கொளத்தூர் மற்றும் பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களையும் மழை குளிர்வித்தது.
நீலகிரி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்தில் நாளை முதல் 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆஸ்திரேலியா கேப்டன் கமின்ஸ். 2வது இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகளை இழந்து மொத்தம் 218 ரன்களுடன் ஆஸ்திரேலியா முன்னிலை. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். கட்டடங்கள் பற்றி எரியும் நிலையில் உச்சக்கட்ட பதற்றம். அகமதாபாத்திலிருந்து 242 பேருடன் லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் சில நொடிகளில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதன் திக் நிமிடங்களை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நெஞ்சை பதற வைக்கும் அகமதாபாத் விமான விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் கேட்விக் நகருக்கு 242 பேருடன் ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானம் சரியாக பிற்பகல் 1:39 மணிக்கு புறப்பட்டது. விண்ணை நோக்கி பறந்த போயிங் ரக விமானம் வானில் 825 அடி உயரத்தை எட்டிய சில வினாடிகளில் கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரகால மேடே சமிக்கை வந்தது. கட்டுப்பாட்டை இழந்த விமானம் அகமதாபாத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விடுதியில் விழுந்து விபத்திற்குள்ளானது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தரையில் விழுந்த விமானத்தில் இருந்து விண்ணை முட்டும் அளவுக்கு தீப்பிழம்பும் கரும்புகையும் வெளியேறியது. என்ன நடந்தது என சுதாரிப்பதற்குள் பயங்கர சத்தத்துடன் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். எரிமலையில் இருந்து தீப்பிழம்பு வெளியேறியது போல் கக்கிய தீயில் கருகிய நிலையில் பயணிகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தது காண்போரை கண்கலங்கச் செய்தது. வானுயர் அளவுக்கு ஒலித்த மரண ஓலத்திற்கு மத்தியில் என்ன நடக்கிறது, என்ன செய்வது என தெரியாமல் மக்கள் பதறி அடித்து ஓடினர். விபத்திற்குள்ளான விமானத்தில் 169 இந்தியர்கள், பிரிட்டனைச் சேர்ந்த 53 பேர் உட்பட 242 பேர் பயணித்த நிலையில் பல்வேறு கனவுகளை நோக்கி பயணித்தவர்களின் ஆசைகள் அனைத்தும் தீக்காற்றில் சாம்பலாகின.